ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எந்த ஜாபுக்கு வந்து போகாமல் இருக்கீங்க, குழந்தைய பார்த்துட்டு வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஒரு சில ஃபேமிலிஸில் ஹஸ்பண்ட் வந்து சேலரியை ஃபுல்லாக வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க, ஒய்ஃப் எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபேமிலியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிச்சன் ஐட்டம்ஸ், அதாவது குக்கிங்க்கு தேவையான செலவு, வீட்டோட எக்ஸ்பென்சஸை மட்டும் வந்து ஒய்ஃப் கிட்ட வந்து கொடுத்துருவாங்க, அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபேமிலியில் டெய்லியும் இது வேணுங்க, இதுக்கு காசு கொடுங்க, அதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குற ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரி இருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் வந்து அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபுல்லாகவே வந்து பாருங்கள். இப்போ வந்து வீட்டு செலவுக்கு அப்படின்னு ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்களே, அதில் நீங்கள் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ருபீஸ் வந்து வீட்டோட மொத்த செலவுக்கு, க்ரௌசரிஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு இது எல்லாமே வந்து சேர்த்து 10,000 ருபீஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்கணும். இப்போ 10,000 கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 1,000 ருபீஸை வந்து எடுத்து வச்சுட்டு 9,000 ருபீஸ்க்கு தான் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டே வந்து போடணும். உங்கள் பட்ஜெட் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த 9,000 இருக்கணும். இந்த 1,000 ருபீஸை நீங்கள் வந்து தனியாக வந்து ஒரு சேவிங்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கணும். பட்ஜெட் போட்டு மாதத்தோட செலவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 1,000 ருபீஸை வந்து எடுத்து நீங்கள் வச்சுக்கணும். உங்களோட பட்ஜெட் வந்து கரெக்டாக இந்த 9,000க்குள்ளேயே வந்து நீங்கள் முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணணும். இந்த 1,000 ருபீஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து டச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடான ஒரு சேவிங்ஸை மந்த்லி வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் ஒரு ஆர்டியாக கூட போட்டு வந்து சேவ் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ வந்து உங்களுக்கு அமௌண்ட்டுன்னு வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக சேவிங்ஸுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து போட்டுகிட்டே வாங்க. ஃபிக்ஸடாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டி வந்து போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதம் என்னால் 1000 சேவ் பண்ண முடியும், அடுத்த மாதம் வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாகும், ஸோ அப்போ 500 தான் சேவ் பண்ண முடியும், அடுத்த ஒரு மாதம் 1,500 சேவ் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வேரி ஆகுது அப்படின்னா நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தனியாக ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியான சேவிங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பிக்கி பேங்க், அதாவது ஒரு உண்டியலோ இல்லை உங்கள்கிட்ட இருக்க ஓல்டு பர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் நம்ம வீட்டில் எவ்வளோ வச்சுருப்போம் அதை வந்து எடுத்து வச்சுங்க. இதெல்லாம் வந்து காயின் சேவிங்ஸுக்கு, 10 ருபீஸ் 20 ருபீஸ் சேவிங்ஸுக்கெல்லாம் வந்து இதை வந்து வச்சுக்கோங்க. நம்ம வீக்லி ஷாப்பிங் வந்து போவோம், வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது எக்ஸ்ட்ரா சில்லற வரும், க்ரௌசரிஸ் வாங்கும்போது வந்து 10 ரூபாய் 20 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் சேவிங்ஸை வந்து எதில் போட்டு வைக்கணும் அப்படிங்கிற பிளானையும் வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து என்ன நீட்ஸ் என்ன வாண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிங்க. நீட் அப்படின்னா வந்து அத்தியாவசியமான செலவு, அந்த வீட்டில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இருந்து தான் ஆகணும். க்ரௌசரிஸ் வாங்கி தான் ஆகணும், வெஜிடபிள்ஸ் வாங்கி தான் ஆகணும். பட் அதில் என்னென்ன வந்து வாங்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு கேட்டகரியாக நீங்கள் வந்து பண்ணலாம். நீட்ஸ் என்ன, வாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி உங்களோட பட்ஜெட்டை வந்து போடுங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். வாண்ட்ஸில் உங்களால் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 300 to 500 குறைக்க முடிஞ்சதுன்னா கூட சூப்பர். ஸோ இந்த வந்து உங்களுக்கு ஒரு சேவிங்ஸாக வந்து இருக்கும். ஸோ அதனால நீட்ஸுக்கும் ஃபாண்ட்ஸையும் வந்து செப்பரேட் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்க கற்றுக்கங்க. நெக்ஸ்ட்டு பட்ஜெட் வந்து போடுங்க. பட்ஜெட் வந்து கரெக்டாக உங்கள் நீட்ஸ் வாண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபைன் பண்ணிவிட்டு பட்ஜெட்டை வந்து போடுங்க. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்கீங்களோ அதுக்குள்ளே தான் வந்து உங்கள் பட்ஜெட் கண்டிப்பாக வந்து வரணும். ஸோ 10,000 கொடுத்துருக்காரு அப்படின்னா 10,000க்கு நீங்கள் வந்து பட்ஜெட் போடக்கூடாது. 9,000 ருபீஸ்க்கு வந்து பட்ஜெட்டை போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு 8,500 அந்த ரேஞ்சில் வந்து பட்ஜெட்டை போட்டுட்டு இந்த 500 வந்து ஒரு குஷனாக வந்து வச்சுக்கணும். இன்கேஸ் ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் எங்கேயாவது ஆகுது அப்படின்னா இந்த 500 வச்சு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பட்ஜெட் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஃபுல் பட்ஜெட் வந்து போடாமல் உங்களுக்கான சேவிங்ஸை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கான பட்ஜெட்டை வந்து போடுங்க. அதுலேயும் ஒரு குஷன் வச்சு போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும். இந்த குஷனை இன்கேஸ் நீங்கள் வந்து செலவு பண்ணலை, இந்த 500 வந்து 8,500க்கு வந்து பட்ஜெட் வந்து போட்டிருக்கீங்க, 500 வந்து எதுக்கும் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்கீங்க, மிஸ்லினியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இந்த எக்ஸ்பென்சஸ் ஆகலை அப்படின்னா இதை நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து உங்களோட உண்டியல்லையோ இல்லை உங்கள் ஓல்டு பர்ஸ்லையோ நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, யூஸ் கேஷ் இன்ஸ்டெட் ஆஃப் யூபிஐ. எல்லா இடத்துக்கும் போய் டக்குன்னு ஸ்கேன் பண்ணாதீங்க. ஒரு க்ரௌசரிஸ் வாங்க போகிறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம், ஒரு டிமார்ட் போகிறோம், ஏன் ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்குற இடத்துல ஒரு தக்காளி 30 ரூபானா கூட இப்போ நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி தான் வந்து பே பண்ணிட்டு வரோம்.
இப்படி நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கையிலேருந்து என்ன அமௌண்ட் போகுது அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கேஷை கொடுத்து பழக்குங்க. இப்போ வீட்டு செலவுக்குன்னு வந்து 10,000 வந்து வாங்கிட்டீங்க, அதில் வந்து 1000 ருபீஸ் ஆர்டிக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த 9,000 ருபீஸில் ஒரு 5,000 ருபீஸாவது கேஷாக எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் அந்த கேஷாக கொடுத்து கொடுத்து செலவு பண்ணுங்கள். ஸோ இந்த 5,000 வந்து உங்கள் பர்ஸில் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணி வந்து வைக்கணும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. க்ரௌசரிஸ்க்கு எவ்வளோ, வெஜிடபிள்ஸ்க்கு எவ்வளோ, ஃப்ரூட்ஸுக்கு எவ்வளோ, இந்த மாதிரி வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணி வந்து வைக்கணும். ஸோ அப்படி வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்தும் நீங்கள் அமௌண்ட்டை எடுக்கும்போது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். இது என்ன உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வெஜிடபிள்ஸுக்கு அப்படின்னு ஒரு 2,000 ரூபாய் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு 2 500 நோட்டை நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் ரிமைனிங் வந்து ஒரு 1000 ரூபாய் தான் இருக்குன்னு, 2 நோட்டு தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மீதி இருக்க ஒரு 15 டேஸையோ ஒரு 10 டேஸையோ நீங்கள் வந்து ஓட்டுவீங்க. ஸோ அதனால் கேஷ் அப்படின்னு இருக்கும்போது தான் எவ்வளோ செலவாகுது, எங்கே போகுது வருது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டிரான்சாக்ஷன் இப்போ கூட நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் கூகுள் பே, ஃபோன்பே எதில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் யூபிஐ ஆப்பை எடுத்துகிட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 20 ரூபா, 30 ரூபா, 120 ரூபா, 230 ரூபா, 540 ரூபா, இப்படி கண்ணாப்பினா நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணியிருப்போம். இது எங்கே பே பண்ணது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக வந்து ஒரு 10 டிரான்சாக்ஷன் சொல்லிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து பெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். பட் யாராலே அதை வந்து சொல்லவே முடியாது. எந்த கடையில் பே பண்ணோம், எதுக்கு பே பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது. கேஷ் யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுறோம். என்னைக்காவது ஒவ்வொரு தடவை ஸ்கேன் பண்ணி பே பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு நம்ம போய் அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணி பார்க்குறோமா? இல்லை. டெய்லி செக் பண்ணலாம், அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸாவது செக் பண்ணி பார்க்குறோமா? இல்லை. எப்போ வந்து காலியாகி இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்ன்னு வருதோ அப்போ தான் வந்து பேலன்ஸ் என்னன்னே வந்து நம்ம செக் பண்ண போவோம். அதனால் நீங்கள் வந்து மோஸ்ட்லி யூபிஐ வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கேஷாக வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு நல்ல சேவிங்ஸாகவும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அடுத்து மீல் பிளானிங் வந்து பண்ணுங்க. என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து சாட்டர்டே சண்டே ஏதோ ஒரு நாள்ல வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வீக் 1 வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் வாங்குவீங்க. ஸோ மண்டே டு சாட்டர்டே வந்து என்ன வந்து சமைக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மெனுவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வந்து ஒரு சாம்பார், என்ன பொரியல் வந்து பண்ண போகிறீங்க, நைட்டுக்கு என்ன டின்னர் பண்ண போகிறீங்க. டியூஸ்டே அதே மாதிரி மார்னிங் என்ன, ஆஃப்டர்நூன் என்ன, ஸ்நாக்ஸ் என்ன, டின்னர் என்ன, இந்த மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு மீல் பிளானிங் வந்து பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஐட்டம்ஸை மட்டும் வாங்கிட்டு வாங்க. இப்போ வந்து நீங்கள் சாம்பாருக்கு வந்து ஒரு நாள் தான் இதில் கத்திரிக்காய் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 500 கிராம்ஸ் வந்து போதுன்னா அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க. இல்லை 250 கிராம்ஸ் மட்டும் போதுன்னா அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி வந்து மீல் பிளானிங் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வீட்டில் வந்து ஃபுட் வேஸ்ட் வந்து மோஸ்ட்லி வந்து அவாய்ட் ஆகிடும். தேவையில்லாத வெஜிடபிள்ஸை வந்து வாங்கி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டீங்க. நானுமே இந்த மிஸ்டேக்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணிட்டு இருந்தேன். போயிட்டு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ சும்மா எது ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ நான் பாட்டுக்கு வந்து பார்த்து வாங்கிட்டு வந்துடுவேன். பட் அந்த 1 வீக்கை தாண்டியே வந்து எனக்கு செகண்ட் வீக்கில் இருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து வேஸ்ட்டாகவே போயிடும் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாலுமே. அதனால அந்த மாதிரி வேஸ்ட்டாலாம் வந்து வாங்காதீங்க. 1 வீக்குக்கான மீல் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மீல் ப்ரிப்பரேஷனை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம். ஸோ ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸில் தான் வந்து நிறைய அமௌண்ட்டே வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு வீட்டில் வந்து குக் பண்ணி வந்து சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் வீட்டில் என்ன இருக்குது, சுண்டல், பச்சைப்பயிறு அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கலாம். இல்லை வீட்டிலே வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவு இருக்குது அப்படின்னா அதில் ரோல் பண்ணி கொடுக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் யூடியூப்லேயே வந்து போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான ஸ்நாக்ஸே வந்து நிறைய வந்து வரும். முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியில் இருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது ஸ்நாக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு 300 ருபீஸ் வந்து ஒரு மந்த்துக்கு அப்படின்னு போட்டிருந்தா கூட அந்த 300 ருபீஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த ஸ்நாக்ஸுக்கு தேவையான ஐட்டம்லாம் நீங்கள் கிரௌசரியிலே வந்து வாங்கிக்கலாம். இப்போ கோதுமை மாவு கிரௌசரியில் ஆல்ரெடி வாங்குவீங்க, அதை நீங்கள் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃப்ரை பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ஆயில் வந்து கிரௌசரிஸில் போட்டிருப்பீங்க, அதையே நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இதில் வந்து ஒரு 300 வந்து சேவ் ஆகும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், எது வாங்க போனாலும் சரி, ஒரு கிரௌசரி வாங்க போனாலும் சரி, வெஜிடபிள்ஸ் வாங்க போனாலும் சரி, வீட்டுக்கு எந்த திங்ஸ் வாங்க போனாலும் சரி, ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வீட்டில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை. இப்போ நம்ம கிரௌசரிஸ் எல்லாம் வந்து பாட்டில்ஸில் ஃபில் பண்ணி வச்சுருப்போம். எந்தெந்த பாட்டில் வந்து எம்டியாக இருக்குன்னு வந்து பாருங்கள். இல்லை ஒவ்வொரு பாட்டிலில் வந்து ஒரு கால்வாசி இருக்குது, அதை வச்சு இந்த மாதத்தை ஓட்டிடலாம் அப்படின்னா
அதை நீங்கள் வந்து வாங்காதீங்க. என்னென்னா இருக்கோ அதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸை மட்டும் வந்து வாங்கிட்டு வாங்க. நிறைய பேர் வந்து எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக டிமார்ட்டுக்கு போவாங்க. எல்லாத்தையும் பொறுக்கி பொறுக்கி போட்டுட்டு பில்லு வந்து 4000 5000ன்னு பே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்கே ஆல்ரெடி உளுந்தம்பருப்பு 1 கிலோ இருக்கும். அவங்க 1 கிலோ வாங்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வேஸ்ட்டு. அடுத்த மாதம் யூஸ் பண்ணிக்க போகிறோம் தான். பட் அதை வந்து வேஸ்ட்டாக தானே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு நெக்ஸ்ட் மந்த்தில் நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாகவே வந்து வாங்கிக்கலாம். அதனால வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்க ஐட்டம்ஸை மட்டும் வந்து வாங்குங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்பெல்லாம் வந்து போகும்போது நமக்கு வந்து இதை எடுக்கலாமே அதை எடுக்கலாமே, இது 29 அது 39 இது 59, ஓகே இது வாங்கிக்கலாம் அது வாங்கிக்கலாம் கண்ணா பின்னான்னு எடுத்து போடணும் அப்படின்னு தோணும். பட் நீங்கள் வந்து உங்கள் ஷாப்பிங் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் வந்து இப்போ வாங்கணும். ஸோ இப்படி வாங்கினீங்க அப்படின்னாவே உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் எல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து வாங்குங்க. க்ரௌசரிஸ் வாங்கும் போதும் சரி, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ரைஸு, ஸ்நாக்ஸு எது நீங்கள் வாங்கினாலும் சரி அதோட ரேட்டெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் ஆன்லைனில் வாங்குறதுக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறைய டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு 10 ரூபாய் 20 ரூபா டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் வாங்குறீங்க அப்போ உங்களுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். நிறைய பேர் வந்து கடைக்கு போய் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லலாம் ஆர்டர் போட்டு வாங்கிடுறாங்க. பட் அதுக்கு வந்து நம்ம வாங்குற ஐட்டம் வந்து ஒரு 50 to 60 ருபீஸாக இருக்கும். அதுக்கு டெலிவரி சார்ஜ் 30 ரூபா வந்து பே பண்ணி வாங்குவாங்க. அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி இருக்கா, நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் டெலிவரி சார்ஜோட கண்டிப்பாக வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஹோல்சேல் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட், ஆன்லைன் எல்லாத்தோட ப்ரைஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஒரு 3 months வந்து நீங்கள் போய் வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்கள் சரௌண்டிங்ஸில் என்னென்ன ஷாப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாத்துலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். எது கம்மியாக இருக்கோ அங்கேயே வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையுமே வந்து நம்ம சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட பட்ஜெட் எல்லாம் வந்து ட்ராக் பண்ணுங்க. டெய்லி வந்து என்னென்ன செலவு பண்ணுறீங்க, இல்லை வீக்லி வந்து என்ன செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து ட்ராக் பண்ணுங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு வந்து நீங்கள் போட்டிருப்பீங்களா, அதுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக வந்து இதை மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னும் வந்து பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வீக்குக்கு வந்து வெஜிடபிள்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 300 போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வீக் வந்து 300க்குள்ளே வெஜிடபிள்ஸ் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுங்க. க்ரௌசரி வந்து இந்த மந்த்துக்கு வந்து ஒரு 2000 ருபீஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா 2000க்குள்ளே வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பாருங்கள். இதை வந்து ஒரு டைரி, ஏதோ ஒரு பழைய நோட்டு, எதில் வேணுமாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபோன் எல்லாத்தையும் இருக்குது, மொபைல் ஆப்லேயே வந்து பட்ஜெட் பண்ணலாம், பட்ஜெட் வந்து ட்ராக்கும் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு கூட நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். வேணா அந்த வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். மொபைல்லே வந்து நீங்கள் வந்து பட்ஜெட்டை வந்து போட்டுக்கலாம், ட்ராக்கும் வந்து பண்ணிக்கலாம், ஈஸியாகவே வந்து பண்ணிக்கலாம். அதை நான் தெளிவாகவே அந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி வந்து என்ன செலவாகுது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணுறீங்களா இல்லை பட்ஜெட்டை தாண்டி செலவு பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஐடியாலாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் டெய்லி எக்ஸ்பென்சஸ், வீக்லி எக்ஸ்பென்சஸை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஃபுட்டை வந்து எப்போவுமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு வீட்டில் வந்து 3 பேர் தான் இருக்கீங்க, இல்லை ஒரு 4 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த 3 பேர் 4 பேர் எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியும்ல, அந்த அளவுக்கு மட்டும் குக் பண்ணுங்கள். அன்வான்டாக குக் பண்ணி வைக்காதீங்க. நிறைய பேர் வந்து நானும் வந்து பார்த்துருக்கேன், யாராவது திடீர்னு கெஸ்ட் வந்துட்டா அப்போ என்ன பண்ணுறது சாப்பாடு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கான சாப்பாடை எக்ஸ்ட்ரா வந்து சமைச்சு வைப்பாங்க. பட் அது எதுக்கு டெய்லி நம்ம வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்து வரப்போகிறதில்ல. வரவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா முன்னாடி வந்து குக் பண்ணி வைங்க. இல்லை அப்படின்னா அவங்க வந்ததுக்கப்புறம் ஏதாவது சிம்பிளாக பண்ணுற மீல் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். டெய்லி வந்து யாராவது வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து குக் பண்ணி வைக்காதீங்க. இல்லை வீட்டில் இருக்கவங்களே நிறைய சாப்பிட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னும் வந்து குக் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு சில ஐட்டம்லாம் வந்து ஸ்பெஷல் ஐட்டம். இப்போ நான்வெஜ்லாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ்லாம் வந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணி வச்சுக்கலாம். பட் ரெகுலர் டைமில் உங்களுக்கு தெரியும் இந்தந்த ஃபுட்டுக்கு இவ்வளோதான் ரைஸ் தேவைப்படும், இல்லை இவ்வளோ வந்து சாம்பார் இருந்தால் போதும், இவ்வளோ பொரியல் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியும்ல. அந்த அளவுக்கு மட்டும் வந்து குக் பண்ணுங்கள். ஃபுட்டில் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு க்ளோத்ஸிங். இதில் இந்த ஷாப்பிங்கில் தான் வந்து நிறைய அமௌண்ட்டை வந்து நம்ம எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்து நமக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு இயருக்கே இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இயருக்கு நான் 2 ட்ரெஸ் தான் வாங்குவேன், ஒரு இயருக்கு 3 ட்ரெஸ் தான் வாங்குவேன், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து வாங்கணும். நிறைய பேர் நானுமே வந்து பார்த்துருக்கேன், நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது, அதுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபைன். அடுத்தவங்க வீட்டுக்கு வந்து போகும்போது கூட வந்து புது ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு போவாங்க. பட் அதெல்லாம் வந்து பந்தாதான். அதெல்லாம்
அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ, எப்பப்பெல்லாம் ட்ரெஸ் தேவையோ அப்போ மட்டும் வாங்குங்க. அமௌண்ட்டும் வந்து பாருங்கள், ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் வந்து போகாதீங்க. பார்க்க நல்லா இருக்கணும், ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ ஷாப்பில் இருக்கிறதோடய மீஷோலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியுமே வந்து நல்லா தான் இருக்குது. நிறையா நானுமே வந்து நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கேன் மீஷோவில். அதில் ரிட்டன் ஆப்ஷனும் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு நல்லா இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ரிட்டன் போட்டுட்டு அமௌண்ட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை எக்ஸ்சேஞ்சாகவும் வாங்கிக்கலாம். அந்த ஆப்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரிலாம் கூட வாங்குங்க. நீங்கள் ஷாப்பை விட வந்து ஆன்லைனில் கூட வந்து நமக்கு கலெக்ஷன்ஸும் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃபர் டைம்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆடி ஆஃபரில் எல்லா ஷாப்லேயும் வந்து போடுவாங்க. 50% ஆஃபர், 75% ஆஃபர், 80% ஆஃபர் கூட வந்து போடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த இயருக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நீங்கள் 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ ஆஃபர் டைமில் வந்து பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அதில் வந்து சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா மந்த்லி வந்து உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் வந்து கிடைக்கும். அந்த 1000 ருபீஸையும் கொண்டு போய் உங்கள் வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடாதீங்க. உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டே கூட சொல்லிடுங்க, இது எனக்கு வர காசு, இதை நான் வந்து செப்பரேட்டாக ஒரு சேவிங்ஸாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். இதை உங்கள் யூஸுக்கு வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் சேவிங்ஸுக்கு, உங்களுக்கான செப்பரேட் சேவிங்ஸுக்குன்னு இதை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இதையும் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே போட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்கம் வந்தாலும் செலவாகிட்டு தான் இருக்கும். இவங்க ஹஸ்பண்டோட சேலரி ஒரு 30K, ஒரு 30,000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா நீங்கள் இந்த 1000 சேர்த்து போட்டு 31,000 போட்டாலும் அது செலவு தான் ஆகும். இது 35,000 ஆனாலும் செலவு தான் ஆகும். இது 40,000 ஆனாலும் செலவு தான் ஆகும். அதனால இது ஒரு செப்பரேட் சேவிங்ஸாக என்றைக்குமே வந்து வச்சுக்கோங்க. இது உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டையுமே வந்து சொல்லுங்க, நான் இதை வந்து செப்பரேட்டாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேஷன் ஐட்டம். ஸோ ரேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆயில், ரைஸு, துவரம்பருப்பு, கோதுமை, அந்த மாதிரி வந்து நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்குது. அந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரைஸ் எல்லாம் உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் இட்லி தோசைக்காவது அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். துவரம்பருப்புலாம் சாம்பாருக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நீங்கள் இப்போ 1 kg வந்து நீங்கள் இதில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 150 to 200 ருபீஸ் வந்து வருது துவரம்பருப்பு. ஸோ அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நீங்கள் குட்டி குட்டி சேவிங்ஸை வந்து பண்ண தான் உங்களோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரேஷன் ஐட்டம்ஸை உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, உங்களால் வாங்க முடியும்னா நீங்கள் வாங்கி இதெல்லாமும் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ ஃப்ரீ பஸ் எல்லாம் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகலாம். நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன், 9 o'clock வந்து ஃப்ரீ பஸ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஒரு 9:15 வந்து ப்ரைவேட் பஸ் இருக்கும், 8:45 ப்ரைவேட் பஸ் இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2 பஸ்ஸில் வந்து போவாங்க. பட் நீங்கள் ஏன் வெயிட் பண்ணிவிட்டு இந்த 9 o'clock பஸ்ஸில் வந்து போகலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஒரு எங்கேயாவது போயிட்டு வரீங்க, ஷாப்பிங் போயிட்டு ரிட்டன் வரீங்க, ஃப்ரீ பஸ்ஸுக்கு வந்து ஒரு 15 to 20 minutes இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வெயிட் பண்ணி கூட வந்து வரலாம். எந்த இஷ்யூஸும் வந்து இல்லை. இதெல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதெல்லாம் பார்க்க ரொம்ப கஞ்சமாக இருந்தாலும் பட் இதில் நீங்கள் ஒரு 15 to 20 ருபீஸ் வந்து டிக்கெட் சார்ஜஸ் வந்து மிச்சம் பண்ணலாம் இல்லை. அதனால வந்து நான் வந்து சொல்கிறேன், இதை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணலாம், இல்லை நீங்கள் வேறு பஸ்ஸில் ஏறி போகணுன்னாலும் போகலாம். பட் சொல்கிறேன், இதுவும் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து ஸ்பெஷல் டேயோட அமௌண்ட்டு. இல்லை அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் இப்போ நம்ம ஊருக்கு தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரிலாம் வந்து ஊருக்கு போவோம். இல்லை நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போவோம். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா வந்து அமௌண்ட் ஏதாவது கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டாகவும் வந்து கொண்டு போய் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கொடுத்துறாதீங்க. அதையாவது அட்லீஸ்ட் வந்து சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஹஸ்பண்ட் வந்து வீட்டு செலவுக்கு அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கின அமௌண்ட்டை கூட வந்து வீட்டு செலவுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வேகமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிடுறோம். அப்படி யூஸ் பண்ணாதீங்க. செலவு கொடுக்கலன்னா அமௌண்ட் இங்கே கொடுங்க, வீட்டு செலவுக்கு இருக்குது, இது வாங்கணும் அது வாங்கணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. இப்போ வந்து ஒரு ஆயில் வாங்கணும் அப்படின்னா அவர்கிட்ட போய் காசை கேட்டு வாங்கி செலவு பண்ணுங்க. இல்லை உங்ககிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் இருக்க அமௌண்ட் எடுத்து செலவு பண்ணுங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இதை செப்பரேட்டாக நீங்கள் வந்து உங்கள் உண்டியல்லையோ இல்லை உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வைக்க தான் அது பெரிய அமௌண்ட்டாக வந்து வரும். அதனால இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு பார்க்காம சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கடுத்து நோ ஸ்பெண்டிங் சேலஞ்ச். என்னைக்காவது ஒரு நாளாவது ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுங்க. மந்த்லி ஒரு 30 days இருக்குது அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நோ ஸ்பெண்டிங் டே வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னா அதை நீங்கள் 2 days 3 days அந்த மாதிரி கூட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த நாள் நீங்கள் ₹1 கூட செலவு பண்ணக்கூடாது. நீங்கள் பட்ஜெட் படி வந்து அந்த டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் போட்டு வச்சுருப்பீங்களா, அந்த அமௌண்ட்டால் நீங்கள் உங்கள் சேவிங்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வீக்லி சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸ், டெய்லி சேவிங்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி கூட நீங்கள் வந்து சேவ் பண்ண
வேணால் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இம்பல்ஸ் ஷாப்பிங். இம்பல்ஸ் ஷாப்பிங் அப்படின்னா ஏதாவது ஒன்று பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. நம்மகிட்ட ஆல்ரெடி கொடுக்குறதே வந்து ₹1000 ₹2000 இந்த மாதிரி கொடுத்து தான் நம்ம வந்து செலவு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு இன்கமே இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி இம்பல்ஸ் ஷாப்பிங்லாம் வந்து பண்ணாதீங்க. இதுவே நம்ம எக்ஸ்பென்சஸை வந்து ஜாஸ்தி பண்ணும், நம்மளோட கிரீடினஸையும் வந்து ஜாஸ்தி பண்ணும். இதை வந்து உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து வாங்குங்க. ஏதாவது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஆட் டு கார்டில் வந்து போட்டுட்டு ஒரு 2 days வந்து வெயிட் பண்ணுங்க. அந்த 2 daysக்கு அப்புறமும் உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டெலிட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரி வந்து பண்ணுங்க. தேவையில்லாத ஐட்டம்ஸை என்றைக்குமே வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் வந்து போடுறீங்க. அவர் வந்து ₹10,000 வந்து கொடுத்துருக்காரு. அதில் நீங்கள் வந்து ₹9,000 வந்து பட்ஜெட் போட்டு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ₹9,000 பட்ஜெட்டை ஒரு 3 months வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட்டை ஒரு 8.7K அதாவது 8,700 வந்து மாற்றுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 monthsக்கு அப்புறம் ₹8,500 வந்து பட்ஜெட் போடுங்க. இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 2-3 months ஒன்ஸாவது ஒரு ₹100 உங்கள் பட்ஜெட்லேருந்து கம்மி பண்ணிக்கிட்டே வாங்க. அதே பட்ஜெட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கான சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க, சேலரி எல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க, நீங்கள் செலவு பண்ணுறீங்க, இல்லை வீட்டு செலவுக்கான அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க அப்படின்னா வந்து ஓகே. எதுவுமே இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் ஒரு ஷாம்பு வாங்கணுன்னா கூட போய் ஒரு ₹2 கொடுங்க, ₹3 கொடுங்க, இப்படியெல்லாம் கேட்டு நீங்கள் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் போய் கேட்டுலாம் வந்து வாங்கிட்டு வர முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால் ஏதாவது உங்களுக்கு என்ன முடியுதோ, உங்களுக்கு குக்கிங் தெரியுதா, பக்கத்தில் யாருக்காவது வந்து குக்கிங் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து குக் பண்ணி கொடுக்கலாம். இல்லை யார் வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கா, நீங்கள் ஹெல்ப்பராக கூட வந்து போகலாம். இல்லை ஒரு டெய்லரிங் தெரியுதா, டெய்லரிங் பண்ணி கொடுக்கலாம். ஆரி ஒர்க் தெரியுதா, ஆரி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஒரு கூடை போட தெரியுதா, கூடை போட்டு கூட ஒரு கூடை வந்து 300-400 நீங்கள் சேல் பண்ணலாம். உங்களுக்கு என்ன பண்ண தெரியுதோ அதை நீங்கள் வந்து பண்ணி வந்து நீங்கள் ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் நிறைய பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஒரு ₹10,000 அவர் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு ₹2,000 வந்து சேவ் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை தான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். மந்த்லி வந்து ₹10,000 அப்படின்னு சொல்லி என் வீட்டு செலவுக்கு நான் எடுத்து வச்சுருவேன். பட் இவ்வளோ வந்து செலவாகாது. நான் ஒரு 1000 to 2,500 வந்து சேவ் பண்ணி டிஜி கோல்டு ஆர் இன்ஸ்டா கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.